நண்பர்களே, இயற்கையில் நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதுதான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். ஸோ என்ன கவிதா ட்ராவலில் பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாப்பா, இன்றைக்கி நம்ம மழந்தாங்கல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம போன மாதத்துக்கு முந்தின மாதம் நம்ம போயிருந்தோம். இந்த மாதம் நம்ம மளிகை சாமான் தரோன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம போயிருக்கணும். ஆனால் இப்போது நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. போகக்குள்ளே எங்களுக்கு மழை தூறல் எப்படி தெரியுமா, சாரல் மாதிரி பெஞ்சிட்டே இருந்துச்சுப்பா. இந்த மலைப்பகுதியெலாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை நான் மட்டும்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் சேர்த்து இதை காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் வீடியோ. ஹரி பிரதீஷ் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா ஜெயசித்ரா இவங்கள நிறையா நான் சொல்லியிருக்கேன். இவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, இவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கூட எப்பயுமே அவங்க என் கூட இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்குவேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வடை பாயசத்தோடய சாப்பாடு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான், அரிசி, அதுக்கப்புறம் எண்ணெய், புளி எல்லாமே என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாவனா பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஒரே சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அக்காவும் மாமாவும் அங்கே இருக்கிற 12 பேருக்குமே சேரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் காட்டன் சேரீ. ஏன்னா அவங்க காட்டன் சேரீ தான் கட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு காட்டன் சேரீ எடுத்தோம். ஹரி பிரதீஷ் பாருங்கள், 25 கிலோ அரிசி மூட்டையை அசால்ட்டாக தூக்கி நடந்து வந்தான். ஆனால் என் பையன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தானா எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பான். இப்போயும் ரொம்ப சப்போர்ட்டு தான். எப்பயும் போல் எனக்கு எங்கள் அம்மா தான் அவன். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமான தருணம் தான்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்றே சொல்லிட்டேன். எனக்கு ரெசார்ட்டில் வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியான தருணம். நான் ரெசார்ட்டில் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளமும் இவங்களுக்கு தான் செய்யணும்னு முடிவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் என்னோடய தோள் கொடுக்கும் தோழியர் நீங்கள், தோழர்களும் சரி, அப்புறம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என் கூட இருக்கணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் செய்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறது எதுக்குன்னா, ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகள் அப்படி அந்த பாதையிலேருந்து நான் மாறி இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா, நீங்களும் தோழர்கள் நீங்கள் கொடுக்குற ஹெல்ப்பும் தான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் கேட்டப்போ, செய்யணுமா கவிதா, செஞ்சுக்கலாம், தாராளமாக செய்யலாம், பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னா, பேர் சொல்லணுமான்னு கேட்டால், பேர் சொல்லிவிட்டு செய்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது, நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோமா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மனசு தான்ப்பா, யாரும் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தால் நம்ம பாவனா அவங்க ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த வாட்டி சர்ப்ரைஸாக எங்கள் அக்கா ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் ஃபேமிலியிலேருந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க சார்பாகவும் நம்ம செஞ்சாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா. எப்படி வேணாலும் பாதைகள் மாறலாம், லைஃப் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ரெசார்ட்டில் வேலை கிடச்சிது அப்படின்னு நான் சொன்னப்போ எனக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய வாழ்த்து சொன்ன சகோதர சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்ன கவிதா, ரெசார்ட்டில் வேலை கிடச்சதுக்குள்ளது ஒரு 50-60,000 சம்பளம் இருக்குமான்னு கேட்டாங்க. 50-60 இல்லை, 1 லட்சம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரெசார்ட்டில் போனோடனே அவ்வளோ சேலரிலாம் கிடைக்காதுப்பா. ரெசார்ட் வேலையில் அப்படின்னா நம்ம போனோடனே லைவ் கிச்சனில் நிற்கிறேன், ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டு கிடைக்காது. காலையில் போனோமா நின்னோமா, இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரமாக இருந்தாலும் நம்ம நின்றுட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நிற்கிறத பற்றிலாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே மாஸ்டர் ஷெஃப்பில் நான் ரொம்ப நேரம் நின்று தான் குக் பண்ணியிருக்கிறேன். என்னால் என்னென்ன முடியுமோ நான் இது ரொம்ப சந்தோஷமான தருணங்கள்ப்பா. நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து அழித்து கொடுத்து பாருங்களேன், அதோட சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும்ப்பா. வாழ்க்கையில் நான் எனக்கு உண்மையாக அங்கே இருக்கிறவங்களாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன கடவுள் கொடுக்கல, எல்லாமே கொடுத்துருக்குறாரு. அப்போ நான் நல்லா தானே இருக்கிறேன். நான் நல்லா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு செய்கிறதுனால நான் எந்த வகையில், எல்லாருமே சொல்கிறாங்க, நீ சம்பாதிக்கும் போது உனக்கு சேர்த்து வச்சுக்க தெரியல, உனக்கு திருப்பி திருப்பி பழைய மாதிரி கொடுத்து ஏமாறுற அப்படி சொன்னால் அதெல்லாம் கிடையாதுப்பா. எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ நீ அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ ஆண்டவன் உனக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் குரானாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பைபிளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்ன எல்லா விஷயமும் ஒரே விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒரே கடவுள், ஒரே ஒளி, அவ்வளோதான். எப்படியா இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரே ஒரு ஒளி தான். அந்த ஒளியை எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் ஜீசஸாகவும் பார்க்கலாம்,
வந்து நபிகள் நாயகமாக பார்க்கலாம், எம்பெருமான் ஏழுமலையானான பார்க்கணும், எம்பெருமான் சிவபெருமானை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒலி, அவ்வளோதான். அந்த கடவுளை நான் எப்போ வேணாலும் மனசார நினைப்பேன். யார் வேணாலும் நான் மனசுக்கு எப்போ தோணுதோ, யாரை கும்பிடணும்னு தோணுதோ, காலையில் எழுந்துச்சி சித்திரை கும்பிடணுமா கும்பிட்டுக்குவேன், ஜீசஸ் நினைக்கணுமா நினச்சிக்குவேன். அதுக்கப்புறம் நபிகள் நாயகத்தை நினைக்கணுமா நினச்சிக்கணும். உங்களுக்கு எல்லாருமே வந்து குரானில் என்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு மரணத்தில் படுத்திருந்து எழுந்திருக்கும் போதெல்லாம் பெரும்பால் அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு நபிகள் நாயகம். அந்த மாதிரி தான்ப்பா வாழ்க்கையில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்ன தான் சொல்லிக்குவேன். ஏன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கிறேன்ப்பா. அதனால் உங்ககிட்ட என்னோடய சந்தோஷத்துங்களை நான் ஷேர் பண்ணுறதுனாலையும் இல்லை உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுனாலையும் நான் வந்து கவிதை செய்கிறதெல்லாம் வீடியோ போட்டுன்னு பெருமாடி அதெல்லாம் கிடையாதுப்பா. என் லைஃப்பில் நடக்கிற நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் இருக்கணும். அதனால் நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்ப்பா. என் மனசு என்ன சொல்லுதோ, எப்போ வந்து செய்யணும்னு சொல்லுதோ செஞ்சிடுவேன். எப்போ யாருக்கு எது கொடுக்கணும்னு தோணுதோ கொடுத்துடுவேன். எதையும் எனக்குன்னு எடுத்து வைக்க போகிறது கிடையாது. நான் செய்ய வேண்டியது 2 வேலை தான்ப்பா. ஒன்று, என் பசங்களை ஒழுக்கமாகவும் நேர்மையாக வளர்க்கணும், அவங்களுக்கு தகுந்த படிப்பு கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு என்ன தேவை, நாங்கள் வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு, சாப்பாடு, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், அவ்வளோதானே. இதுக்கு மேலே நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டேன். நான் ஹரிபிரதிஷ்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால் உன்னை படிக்க தான் வைக்க முடியும், படிக்க நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே உனக்கு செஞ்சுக்கணும். அதுவும் நீ படிக்கும் போதே அம்மாவோடைய வந்து கடையில் வந்து அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் இருக்கோ, என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நீ செஞ்சு பழகிக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். எப்பயும் எந்த சூழ்நிலையும் எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கும்ப்பா. அதனால் யாருக்கும் எந்த விஷயமும் கேரண்டி கிடையாது. இந்த உலகத்துக்கு நம்ம வந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா நம்ம யாராக இருந்தாலும் போயிடணும். இதில் நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோடான கோடி வச்சுருந்தாலும் சரி, தெரு கோடியில் நின்னாலும் சரி, அதுதான்ப்பா நடக்கும். அதனால் என் பசங்களும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நல்லா படித்தா போதும். அங்கே இருக்கவங்களாம் பாருங்களேன், நான் என்னை பார்த்தோன்னே பாப்பா நல்லா இருக்கிறியான்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ப்பா. அவங்கள எல்லாருமே கையெடுத்து கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்கப்பா. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்களையும் பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அழுகையாக இருந்தது. அதுமாரி பாவனா வந்து அங்கே போனோன்னே எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுங்கங்க, நான் பார்க்கணுன்னாங்க. அவங்களுக்கும் கால் பண்ணி பேசினேன். அப்புறம் என் தம்பிக்கும் கால் பண்ணி பேசினேன். எல்லாருமே அவங்க வீடியோ கால்ஸ் பார்த்து பேசி சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் அவங்கள பார்க்கும்போது தானாக கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுதுப்பா. நமக்கு பாருங்களேன், நமக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்குறாரு. நல்லா நம்மளால் நடக்க முடியுது, பேச முடியுது, கை கால் நல்லா இருக்குது. நமக்கு எந்த ஒரு குறையும் கொடுக்கலப்பா. நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை சந்தோஷமாக நல்லதனமாக நம்ம தள்ளின்னு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை எப்பயுமே 1% கூட நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னு யாருமே ஒரு செகண்ட் கூட கவலைவே படாதீங்கப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம பிரச்சனையை நம்ம கண் முன்னாடி வச்சு பூதகரமாக ஆக்கி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்கி ஃபீல் பண்ணி அழுது எவ்வளோ விஷயங்களை கிராஸ் பண்ணி சாவின் விளிம்பு வரைக்கும் போய் திருப்பி ரிட்டன் வந்து இப்படி நான் இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய தன்னம்பிக்கை. எனக்கு வந்து பின்னாடி என்னோடய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள், எங்கள் ஆயா எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் சேர்ந்து தான்ப்பா இன்றைக்கி என்னை உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்கு. இதுக்கெல்லாம் காலமாக என்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னை வந்து எங்கள் அம்மா வந்து நிறையா வாட்டி நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்டே, ஏன் தான் என்னை பற்றியோ தெரில அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆன அர்த்தத்தை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டீங்கப்பா. எங்கள் அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட்டாக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மாவை நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அவள் என்ன பாவம் பண்ணாலும் 3 பொண்ணாக பிறந்துச்சு, அதுங்க 3ல் வாழ்க்கையும் சரியாக அமையலை, வாழ வேண்டிய வயசில் பொண்ணு வந்து வீட்டுக்காரை இழந்துருச்சு, எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஏன்னா எல்லாருக்கும் குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். வழியோ இல்லை அதுக்கான வந்து ஒரு சொல்யூஷனை யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் செலக்ட் பண்ணணும், நம்ம தான் எடுத்துக்கணும். எந்த வாழ்க்கையிலும் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்ததுன்னு என்றைக்கும் எந்த சூழ்நிலையும் நினைக்காதீங்க. இதை கடந்து போகிற தைரியம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை கடவுள் கொடுப்பார். எந்த ஒளி வந்து தாங்குதோ அந்த பாறை சிற்பமாகுது சொல்கிறாங்க இல்லையா, உண்மை தான்ப்பா. நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி வரோம். இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது
கடவுள் உங்களை எல்லாருமே நல்லா வச்சுருக்கிறாரு. மனசார நினைங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாமல், அடுத்தவங்க மனசு நோக ஒரு வார்த்தையும் பேசாதீங்கப்பா. எப்போ எந்த சூழ்நிலையிலும் எது வேணாலும் வரலாம். அதுக்கு உதாரணம்னு கேட்டிங்கன்னா நான் கவிதா என்னையே சொல்லிக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் அவ்வளோ விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். வாழ வேண்டிய வயசில் வந்து கணவனை இழந்துட்டு குழந்தைங்கள வச்சுன்னு தனி மரமாக தனியாக வந்து கேன்சர் பேஷண்டான எங்கள் அம்மாவை தனியாக வச்சுட்டு போராடி இருக்கிறேன். உடம்பு சரியில்லை அன்டைம் 12 மணி 1 மணிக்கு நான் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கேன். என் குழந்தைங்கள தூக்கின்னு தனியாக அலைஞ்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனையை பூதாகரமாக பெருசாக இது எனக்கு மட்டும் நடந்துச்சுன்னு நினைக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாரும் முடியும், என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சுயநலமாக யோசிக்காமல் பொது நலமாக யோசித்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும்ப்பா. இது வந்து ரொம்ப போதை தர விஷயம் எதுன்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் செஞ்சு பாருங்களாம்ப்பா. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ப்பா. அதை வாங்கி கொடுக்கும் போதும் சரி, அதை அவங்க வாங்கும் போதும் சரி, அவங்க வந்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ப்பா. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களை கேட்டு பாருங்களா. அடுத்தவங்களுக்கு செய்யும் போதும், அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் போதும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் அந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் கிடைக்காதுப்பா. அதனால தான் நான் ஓடி செஞ்சிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நான் பாண்டியிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுப்பா. ஸோ எனக்கு போக்குவரத்து செலவே அதிகமாகும். ஆனால் நான் வந்து அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் அவங்க முகத்தில் தெரிகிற சந்தோஷமும் அவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியும் இந்த உலகத்தில் எப்பயும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்காதுப்பா. அதனால் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நீங்கள் எந்த உதவியும் செய்யலைனாலும் பரவாயில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ பழகிக்குங்க. ஒரு விஷயமும் நான் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. உண்மை அதுதான்ப்பா. வாழ்க்கையில் நம்ம வரும்போது எதையுமே எடுத்துன்னு போல் திருப்பி போகக்குள்ளும் எடுத்துகிட்டு போகல. உங்களோட தேவைகள் எதுவோ அதை மட்டுமே பூர்த்தி பண்ணின்னு பிறரை கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக வாழ ஒரு வழி வகுத்துக்குங்க. அதுதான் சந்தோஷம். ஒரு வாட்டியும் நான் சொல்கிற விஷயம் அதுதான்ப்பா. நான் வந்து சம்பாதிக்கிறதுல எப்பயும் போல் இவங்களுக்கு 10%, ஆனால் இந்த வாட்டி நான் ரெசார்ட்டில் சம்பாதிச்ச எல்லா காசுமே நான் இவங்களுக்கு போட்டு இவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுருக்கேன். ஸோ எப்பயும் போல் என்னோடய தோழியர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு, என் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் வந்து கேட்கும்போது உண்மையாக நான் வந்து என் ஹஸ்பண்ட் விட்டு வெளியில் வந்தப்போ ₹1 இல்லாமல் என் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் போய் நான் வந்து கேட்டப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து ஃபோனே எடுக்காமல் இருந்தவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையோசும் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பேசியிருக்கும்போது நான் பால் வாங்கிட்டேன் கவிதா, காஃபி போடவா, நீ இருப்பியா போயிடுவியா அப்படிலாம் கேட்டவங்களாம் இருக்கிறாங்கப்பா. அந்த விஷயத்தையும் கிராஸ் பண்ணி தான் வரேன். ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்மளுடைய நிலைமையை வந்து ஜீரோவாக ஆக்கிடுவாங்க உலகத்தில் மக்கள். அதனால் அப்படியேப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு என்னை புரிஞ்சுக்கினவங்க யாரோ அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நடக்கிறது இல்லைப்பா. என்னுடைய பிறவி வந்து ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நிறையா நாள் அழுதப்போ எனக்கு தெரியல. எல்லாருமே பொதுவாக யோசித்து அழுத விஷயங்கள் நிறையா. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சிச்சா இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம அழுதுருக்குறோமா, இந்த விஷயத்துக்கெல்லாமா நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்னை நானே மாற்றிக்கிட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே ஒரு செகண்டு யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் இல்லைங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான இருக்குது. எல்லா விஷயத்தையுமே தூரத்து பார்வையில் நின்று பாருங்கள். அன்றைக்கி என்கிட்ட வந்து இவங்க இருந்தாங்களே நம்மக்கிட்ட வினோதா, அவங்க வந்து தேனியிலேருந்து வந்து கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ட்ரெயின் பண்ணிட்டு போனாங்களே. அவங்க சொன்னாங்க, எப்படி கவிதாக்கா இன்றைக்கி நம்மக்கிட்ட கையில் கேஷே இல்லை, காசே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்தீங்க, நான் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து சலிப்பே வரலையா? அந்த பொண்ணு காசு கேட்டுது, ஜூஸ்காரவங்க காசு வியாபாரம் இல்லை, நாங்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு வரீங்க. அப்புறம் சுருக்கு பை விற்கிது, அந்த பொண்ணு வந்து எல்லா இடத்துலையும் போய் கேட்குதுன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு 2 சுருக்கு பை வாங்கினா அந்த பொண்ணுக்கு ஒரு 500 600 செலவு பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி இதை மாதிரி இருக்கிறீங்கக்கான்னு கேட்டால் ஒரே விஷயந்தப்பா, கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதை எதுக்கு ஒழிச்சு வச்சுன்னு மறைச்சி வச்சுட்டு யாருக்கு ஒழிச்சு வச்சு மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி நான் சம்பாரிச்சுனா இன்றைக்கி யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா இருந்தால் கொடுத்துருவேன், இல்லைன்னா இல்லைன்னு கரெக்டாக சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்து பாருங்களேன். அந்த வாழ்க்கையோட அர்த்தங்களும் புரியும். சந்தோஷம் ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க கவிதா, ஏன் இப்படி சிரித்த முகமாக இருக்கிறாங்க? நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, வந்து இப்படி சிரிச்சிட்டே எப்படி உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரோ தானே கொடுத்தாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன கஷ்டமான இல்லைப்பா. என்னுடைய காசு இல்லாமல் எந்த பொருளையும் நான் கொடுத்ததே கிடையாது. என் காசு என் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்போ என்னோடய உழைப்பும் இருக்கும். என்னோடய உழைப்பு வந்து எவ்வளோ மகத்தானதுன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். நான் வந்து மெத்தப்படிக்கிட்டு ஏற முடியாமல் ஏறி நானும் என் பையனையும் மட்டுமே அதை காய வைப்போம். எடுத்துகிட்டு வந்து அந்த வெயிலில் அனலில் உட்காந்து நான் சலித்து ஒரு பொருளும் காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி பார்த்து நான் செய்யும்போது அதில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் எங்கேயுமே எப்பயும் எந்த சூழ்நிலையுமே கிடைக்காதுப்பா. அப்படியேப்பட்ட விஷயங்கள் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். யாரும் இனி ஒரு காலம் கேன்சர் பேஷண்ட்டாக யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொழுநோய்க்காரங்களாம் நிறைய ஒழிச்சியாச்சு. இப்போ இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஸோ அவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும், ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லாமே சேரணும் அப்படின்றது தான். அவங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்கும்ப்பா. அவங்களாம் பாருங்கள், அங்கே இருக்கவங்க யாருக்குமே கல்யாணம் ஆகலை. அவங்க வாழ்நாளில் அந்த சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷங்களை அவங்க இழந்திருப்பாங்க. அக்கம் பக்கம் ஓடி ஆடி விளையாடி இருப்பாங்களா? ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ அந்த வீட்டில் போய் பார்க்குறேன், பாழடைஞ்ச அந்த ஷீட் போட்ட வீட்டில் ஒரு பக்கம் ஒழுகுது, ஒரு டிவி கிடையாது. இந்த காலத்தில் நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாமே செல்ஃபோன் வச்சுன்னு டிவி பார்க்குதுங்க, போகோ சேனல் பார்க்குதுங்க, சிரிக்குதுங்க, எல்லோரும் சீரியல் பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற 22 பேர் என்னப்பா பண்ணாங்க? டிவி கிடையாது, நல்ல கரண்ட்டு வசதி கூட கிடையாதுப்பா. ஒரு டியூப்லைட் எரியுது, ஃபேன் வசதி இல்லை, கீழே படுக்க பாய் இல்லாமல் வெறும் தரையில் படுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வாழற வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுப்பா. அந்த கிஃப்ட்டை வந்து நம்மளா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பெருசாக மனசை அழட்டிக்காமல் கொள்ளாமல் எவ்வளோ நம்ம சந்தோஷமாக வாழ முடியும், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்து பாருங்கள். என்ன மாதிரி அடுத்தவங்களுக்கும் கொடுத்து பாருங்களேன். அந்த சந்தோஷம் செம்மையாக இருக்குதுப்பா. ஒரு வாட்டி வாழ்ந்தாலும் செம்மையாக வாழணும். எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டுக்காரை விட்டு வெளில வந்தால் இவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னாங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. நம்பிக்கையோடு உழைங்க. கடின உழைப்பும் நேர்மையும் உண்மையும் இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்ம தொழிலில் சர்க்கிள் கிடையாதுப்பா. ஆனால் என்னுடைய இது வந்து பொறுமையாக அடி வச்சு நடக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் தைரியமாக சொல்லுவேன், இன்றைக்கி நான் நல்ல நிலமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். இன்னொரு மகிழ்ச்சியான தருணம், நான் கிறிஸ்மஸ்க்கே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம வந்து இரும்பு சோள அரிசியில் நம்ம செஞ்சோம். ஹார்லிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, பேக்கெட் வந்துட்டுருக்குப்பா. ஸோ நான் பேக்கெட்டாக போடல, பாக்ஸாக போட போகிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ எப்பயும் போல் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னும் வேறு எதனா புது ஆர்டர்ஸ் வேணும்னாலும் கொடுங்க. அங்கே பாருங்களேன், அதுங்க எல்லாமே குழந்தைங்கப்பா. இந்த குழந்தைங்க முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன். நம்ம வந்து சின்ன பிள்ளை மாதிரி அந்த மிக்சராக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் இன்னொரு பேக்கெட் கொடு, இன்னொன்று எடுத்து கொடு அப்படின்றாங்க. இன்னும் தாத்தாவுக்குலாம் நம்ம போய் அண்ணாண்ட சைடில் பார்க்கணும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அதனால் நம்ம தாத்தா கிட்ட பார்க்குறதும் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ முடியட்டும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்ப்பா.